நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். அப்பொழுது திருச்செங்கோடு நகரத்தில் நாணய கண்காட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். என்னை அழைத்தார்கள். அந்த நாணய கண்காட்சிக்கு தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்று அழைத்தார்கள். நானும் சென்றேன். அப்பொழுது அந்த நாணய கண்காட்சியை நடத்தியவர்கள் எல்லா நாணயங்களையும் வரலாற்றினுடைய தொடக்கத்தில், இந்திய வரலாற்றினுடைய தொடக்கத்திலிருந்து சோழர் கால தமிழகத்தினுடைய வரலாற்றிலே சோழர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி காண்பித்தார்கள். இது சோழ மன்னருடைய நாணயம், இது சேர மன்னருடைய நாணயம், பாண்டிய மன்னருடைய நாணயம் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் என்னுடைய உள்மனத்திலே எனக்கு என்னுடைய தாய் நான் சிறு வயதாக இருந்த பொழுது என்னுடைய இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் எப்படி எல்லைகளை கொண்டிருந்ததோ, கோட்டையை கொண்டிருந்ததோ, அதை போல என்னுடைய தாய் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார், அன்றைக்கு நம்முடைய மன்னர்கள் அம்மன் காசை வெளியிட்டிருந்தார்கள் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். எனவே புதுக்கோட்டை நினைவு என்னிடத்திலே அழுத்த நான் கேட்டேன், எங்கள் மன்னர் புதுக்கோட்டை மன்னர் அவர்கள் வெளியிட்ட அம்மன் காசு இங்கே இருக்கிறதா என்று கேட்டேன். உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டார்கள் எங்கேயோ தேடி அதை கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்து வந்து அப்படியே காண்பித்ததோடு மட்டுமல்ல, அதை ஒரு நெகிழி பையில் போட்டு எனக்கே அந்த மேடையில் இந்த காசை பரிசீலித்தார்கள். நான் சொன்னேன், என்னுடைய வாழ்நாளில் காசையே வாங்காத இவனை இன்றைக்கு காசு வாங்க வைக்கிறீர்களே என்று சொன்னேன்.